தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெலுங்கானா மாநிலம் செவல்லா மண்டலத்தில் அமைந்துள்ளது மிர்ஜாகுடா கிராமம். இந்த பகுதியில் இன்று காலை 7:30 மணியளவில் டிப்பர் லாரி ஒன்று சரளை கற்களை ஏற்றி வந்துள்ளது. பரபரப்பான அந்த சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த இந்த வாகனம் முன்னே சென்ற டூ வீலரை முந்திச் செல்ல முயன்றது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் லாரி தந்தூரிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது. காலை நேரத்தில் அரங்கேறிய இந்த கோர விபத்தால் தெலுங்கானா மாநிலமே ஸ்தம்பித்து போனது. மேலும் சுமார் 70 பயணிகள் பயணம் செய்திருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹைதராபாத்தில் உள்ள கல்லூரிகளில் படிக்கும் இவர்கள் விடுமுறை முடிந்து இன்றைய தினம் கல்லூரிக்கு செல்வதற்காக பேருந்தில் பயணம் செய்துள்ளனர். விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொக்லைன் எந்திரங்களின் உதவியுடன் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். சரளை கற்கள் ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரி அரசு பேருந்தை இடித்துவிட்டு ஒரு பக்கமாக அதன் மீது சாய்ந்துள்ளது. இதனால் பலர் கற்குவியலுக்குள் சிக்கி உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தினால் படுகாயமடைந்த பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்டு அருகில் உள்ள செவல்லா அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடைசியாக கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த கோர விபத்தில் 10 ஆண்கள், 9 பெண்கள், ஒரு குழந்தை என இதுவரை 21 பேர் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசு பேருந்தின் நடத்துனர் ராதா உட்பட 15 பேரை காவல்துறையினர் இதுவரை மீட்டுள்ளனர். அதோடு டிப்பர் லாரியில் இருக்கும் கற்குவியலுக்குள் சிக்கிய பலரை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சாலை விபத்தின் காரணமாக ஹைதராபாத் பிஜாப்பூர் நெடுஞ்சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மிகவும் மோசமான இந்த சூழலில் விபத்து தொடர்பாக தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தனது ஆழ்ந்த வருத்தத்தினை பதிவு செய்துள்ளார். மாவட்ட ஆட்சியருக்கு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்ட ரேவந்த் ரெட்டி விபத்தில் படுகாயமடைந்த பயணிகளை ஹைதராபாத் அழைத்து வந்து உயர்தர சிகிச்சை அளிக்க முடிவு செய்துள்ளார். மேலும் உடனடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு அமைச்சர்கள் சென்று மீட்பு நடவடிக்கைகளை கவனிக்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த சூழலில் தெலுங்கானா விபத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சமும் காயமடைந்த பயணிகளுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.